கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அதினதி காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்து வருகிறார். அதற்காக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். நான் காலை தியான செய்தியில் எந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம் என்று சொன்னால், வர்ஷிப்பிங் காட் த்ரூ வெயிட்டிங், காத்திருத்தலின் மூலமாக தேவனை ஆராதித்தல், இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வருகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம நிறைய நேரங்கள் நான் போன வயதிலே தியானித்தேன். நம்ம எப்போ கடவுளை நேசிப்போம், நம்ம எப்போ கடவுளை ஆராதிப்போம்னா, when blessings are overflowed, ஆசீர்வாதமும் நம்ம மேல ஊற்றப்படும் போது, அளவில்லாமல் ஊற்றப்படும் போது, நம்ம தேவனை என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம், தேவன் மேல் அன்பு கூறுவோம். நம்மளுடைய பிரேயர்ஸ்லாம் சீக்கிரமா ஆன்சர் பண்ணும் பொழுது, பதில் அளிக்கப்படும் பொழுது, நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் பதில் அளிக்கப்படும் பொழுது, நம் தேவன் மேல் அன்பு பெருகுகிறதை பார்க்க முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகிறத பார்க்க முடியும். இது எல்லாமே இல்லாம தேவன் மௌனமாக இருந்தால், தேவன் நீங்க கேட்டப்போ பதில் தாமதமாக கொடுத்தால், நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம் தேவனை நேசிக்கிறோமா, அப்பயும் நம்மளுடைய ஆராதனை சேமா இருக்கா அப்படின்றது பெரிய கொஸ்டின். அதுதான் இந்த காலை வேளை நம்ம தியானிக்கிறோம். காத்திருத்தல் மூலயமாக தேவனை ஆராதித்தல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த இடத்துல ஆபகுக்கும் அதுதான் செய்கிறார். ஆபகுக் நம்மளுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதை சொல்லும் பொழுது அவர் எப்போ சொல்லுறா அப்படின்னா, எல்லாம் அவருக்கு நிறைவாக இருக்கும்போது சொல்ல. நல்லா அந்த வசனத்தை 17ஆம் வசனத்தை படிக்கும்போது தெரியும். அத்திமரம் துளிர் விடாமற் போலானும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். இந்த அத்திமரம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறதுனா, டெய்லி ஃபுட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது ஆசீர்வாதமும் அவர்களுக்கு அன்றாட தேவையும் சந்திக்கப்படாமல் போனாலும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? செகண்ட், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும். இந்த வைன் எதை குறிக்குது அப்படின்னா, அபண்டன்ஸ், நிறைவை குறிக்கிறது. அது சந்தோஷத்தை குறிக்கிறது. இந்த வைன் எதை பெரும்பாலான நேரத்துல எதை குறிக்குன்னா, சந்தோஷத்தையும் நிறைவையும் குறிக்கிறது. இந்த நிறைவும் சந்தோஷமும் இல்லாமல் போனாலும், ஓகேவா? அதுதான் ஆபகுக் சொல்லுகிறார். மூணாவது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போலானும். இந்த ஒலிவ மரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், வெல்த்தையும் ட்ரேடையும் குறிக்கிறது. அங்க இருக்க வணிகம், அங்க இருக்க செல்வத்தை குறிக்கிறது. செல்வமும் வணிகம் வீக்கா இருந்தாலும், வணிகம்னா பிசினஸ், அந்த பிசினஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லாமற் போனாலும், ஓகேவா? அடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும். இந்த ஃபீல்டு எதை பண்ணா, அறுவடை எனக்கு இல்லாம இருந்தாலும், நான் சர்வைவல், ஒவ்வொரு நாளும் சர்வைவல் பண்றது தேவையானது இல்லாமற் போனாலும். கடைசியில் அவர் சொல்லுகிறார், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும். இந்த கிடையில் ஆடுகள் இல்லாமற் போனாலும், ஆட்டு மந்தைகளும் மாடுகளும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை குறிக்கிறது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸை குறிக்கிறது. சிம்பிளா சொன்னா அவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனை குறிக்கிறது. ஃபினான்ஷியல் கண்டிஷனும் முற்றுமாக இல்லாமற் போனாலும். இப்ப புரியுதா? நம்மளுடைய டேர்ம்ஸ்ல வாசிக்கும் பொழுது ஆபகுக் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெய்லியும் வருகிற அந்த ஆகாரம் இல்லாமற் போனாலும், எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும், நான் சந்தோஷமாக இல்லாமல் இருந்தாலும், எனக்கு நிறைவானது தேவனிடத்தில் கிடைக்காம இருந்தாலும், நான் செல்வ செழிப்பு இல்லாமல் இருந்தாலும், என்னுடைய பிசினஸ் நல்லா போகாம இருந்தாலும், என்னுடைய அறுவடை, அதாவது அறுவடை நீங்க சொல்லும் பொழுது அறுவடை, என்னோட சர்வைவல், ஒவ்வொரு நாளும் நான் சர்வே பண்றதுக்கு என்னென்ன காரியம்லாம் பேசிக் நீட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் இல்லாமற் போனாலும். ஆடு மாடுகள் இந்த இடத்துல என்ன குறிக்கப்படுகிறது என்றால், பினான்சியல் ஸ்டேட்டஸ், என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஆஹா ஓஹோ அப்படி இல்லாமல் போனாலும், ஆபகுக் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்,
ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்ப சொல்லுங்க, நம்ம நிறைய நேரத்துல பாட்டு பாடுறதுலாம் உண்டு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்னு இந்த பாட்டுலாம் பாடுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த கண்டிஷன்ல உங்களால சொல்ல முடியுமா? இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த இடத்துல சொல்லுகிறது தான் உண்மையான ஆராதனை. ஏன்னா இது எல்லாமே இருந்தா நம்ம தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது அடுத்த காரியம். ஆனா இது எதுவுமே இல்லைன்னா காத்திருப்போம், அது வர வரைக்கும் காத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, உங்க இடத்துல காசு இல்லைன்னா காசு வர வரைக்கும் காத்திருப்போம். அந்த காத்திருத்தல் பீரியட்ல உங்களால தேவனை ஆராதிக்க முடிகிறதா? செல்வம் செழிப்போடு இருக்கும்போது நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு பேசிக்ஸ் நீட்ஸ்லாம் மீட் அவுட் பண்ணும்போது தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா இது எதுவுமே இல்லைனாலும் ஹபக்குக் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். உங்களால காத்திருத்தல் மூலமாக தேவனை ஆராதிக்க முடிகிறதா? சிம்பிளா சொல்லலாம், அவர் என்ன சொல்லுங்கன்னா, when everything around him was failing, அவரை சுற்றி இருக்க எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போகும் பொழுது, எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போகும் பொழுது, yet he says, I'll rejoice in the Lord, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். That is a powerful worship. நம்ம சர்ச்ல வந்து 2 மணி நேரம் ஆராதனை, 1.5 மணி நேரம் ஆராதனை, half an hour ஆராதிக்கிறோமே, அது ஆராதனை அல்ல. ஒருவர் சொல்லுகிறார், நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் ஆராதனை தான், அதுல முக்கியமாக காத்திருத்தலும் ஆராதனை தான். நீங்க ஆபகுக் நிலைமையில இப்ப இருப்பீங்கன்னா, நீங்க இப்பவும் தேவனை ஆராதிக்கிற நீங்க செய்றீங்களே, அதுதான் உண்மையான ஆராதனை. ஏன்னா ட்ரூ வர்ஷிப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ். உண்மையான ஆராதனை அது சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல, அது மாறாக என் தேவன் யார் என்று அந்த அறிவின் மூலமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? மறுபடியும் சொல்றேன், ட்ரூ வர்ஷிப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ் பட் நோயிங் ஹூ ஆர் காட் இஸ். என்னுடைய தேவன் யார் என்று அறிகிறோம் பார்த்தீங்களா, அந்த அறிவு தான் உண்மையான ஆராதனை. ஏன்னா நம் தேவனை யார் என்று அறிந்தால் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து சோர்ந்தே போக மாட்டோம். ஏன்னா இந்த சூழ்நிலையை பார்க்கிலும் மேலான தேவன் என் தேவன் விசுவாசம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் உண்மையான தேவன் யார் என்று அறிந்திருந்தால், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுது, அதாவது எனக்கு தேவையான காசு இல்லாத பொழுதும், எனக்கு என்னோட ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப லோவா இருக்கும் பொழுது, குறைவாக இருக்கும் பொழுது, என் கையில காசே இல்லைனாலும் அப்பொழுது நான் தேவன் மேல் விசுவாசித்து தேவனோட சொல்கிற வார்த்தையில் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னால் அந்த அறிவு எனக்கு இருக்கிறது. ஏன்னா என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், இதெல்லாம் காட்டிலும் தேவன் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் காத்திருப்பின் மூலமாக தேவனை ஆராதிப்பது. when you worship like this, காத்திருப்பதில் நீங்க இப்படி worship பண்ணீங்கன்னா உங்களுடைய பயம் அது விசுவாசமாக மாறும். fear turns to faith, confusion turns to confidence. உங்களுடைய குழப்பங்கள் அது கான்ஃபிடென்ட்டா மாறும். உங்களுடைய கேள்விகள் அது வர்ஷிப்பா மாறும். உங்களுடைய கேள்விகள் வர்ஷிப்பா மாறும். இந்த காலவேளையிலும் நீங்க எம்டினஸ்குள்ளாக ஒரு வறட்சியான நிலை, நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒரு பெயின் வியாதியின் மூலமாக போயிட்டு இருந்தீங்கன்னா தேவனை பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதும் நான் உங்களை ஆராதிப்பேன். ஆபகுக் சொன்னது போல, கர்த்தருக்குள் நான் இப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்திருத்தல் எங்களுக்கு வலியை கொடுத்தாலும், நாங்கள் வறட்சியான சூழ்நிலையில் போகலாம், எம்டியா எங்களோட ஹார்ட்ல நாங்கள் ஃபீல் பண்ணலாம். வியாதி இருக்கு, நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத, வெளியில சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நான் காத்திருக்கேன் எப்பொழுது தேவன் கிரியை செய்வார் என்று. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆபகுக் போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த விசுவாசத்தை நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்திருக்கிற எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க. காத்திருத்தலை நீங்க இன்னும் அவர்கள் பலப்படுத்துங்க. விசுவாசத்தை இன்னும் அவர்களுக்கு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. God bless you.